உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆனா இந்த ஆண்டாள் இருக்காளே, அவங்க அப்பா பச்சை கிளிய கையில வச்சுக்கிட்டு காக்கான்னு சொன்னாலும் நம்புறா, கழுதன்னு சொன்னாலும் நம்புறா. அது எவ்வளவு பெரிய முட்டாள் தானோன்னு குழந்தையா இருக்கும் போது தெரியாம இருந்தா பரவாயில்ல, குழந்தை பெத்துக்கிற வயசுலயும் தெரியாம இருந்தா என்ன அர்த்தம்? அழகர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் அவெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். கையில கிடைச்ச புதையல தொலைச்சிட்டு கடைக்கு போய் கவரிங் வாங்கிட்டு இருக்க முட்டாள் ஒருத்தி இருக்கானா, அது ஆண்டாள் தான். நீங்க சொல்றது புரியுதுமா, ஆனா எங்களுக்காக நீங்க எதுக்கு அப்பா கூட சண்டை போடுறீங்க? என்ன பண்றது பாரதி, நெருப்புல கை வச்சா சுடுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. அப்போ நான் தீயில விழுந்து வெந்து காட்டினாதானே உங்களுக்கு நிரூபிக்க முடியும். அதனாலதான் இப்படி செய்ய வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்ல பாரதி, ஆண்டாள் அப்பாவும் இப்ப சுத்தமா சரியில்லை. அவரு நினைச்சதை அடையணும்ன்றதுக்காக தப்பு தப்பா முடிவு பண்ணி தப்பான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கும் இது ஒரு பாடமா இருக்கட்டும். தோலுக்கு மேல வளர்ந்துட்டாலே பிள்ளைங்களை நம்ம புடிச்சிட்டு இருக்க கைய விட்டுறணும். அப்பதான் அதுங்க உலகத்தை அதுங்க கண் வச்சு பாக்கும். இல்லனா பெத்தவங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதோ அதை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்கும். அவரு ஆண்டாள் கைய விடவும் மாட்டேங்கிறாரு, ஆண்டாளோட வாழ்க்கையை வாழவும் விட மாட்டேங்கிறாரு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி பிள்ளைங்க வாழணும்னு நினைக்கிறது கூட தப்பு இல்ல. நாம நினைக்கிற மாதிரிதான் பிள்ளைங்க வாழணும்னு நினைச்சா அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை தான் ஆண்டாளப்பா செஞ்சுட்டு இருக்காரு. அவரை மட்டும் சொல்லி என்ன செய்ய? அதுக்கு ஆண்டாளும் தான் காரணம். இத்தனை வயசுக்கு அப்புறமும் அடுத்தவங்க சொல்றத கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தா என்ன பண்றது? இப்படி கஷ்டப்பட்டுதான் அலையணும். அம்மா, நீங்க ஆண்டாளை மட்டும் சொல்றீங்களா இல்ல என்னையும் சேர்த்து சொல்றீங்களான்னு புரியல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேம்மா, ஆண்டாள் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேறம்மா. அவ வாழ்க்கையில நடந்த எல்லாமே சூழ்நிலையால. ஏதா உன் புருஷனுக்கு அப்படி என்னத்தை தான் நான் பாவம் பண்ணி போட்டேன்? 100 மாப்பிள்ளை பார்த்து அதுல ஒருத்தனை தேடி பிடிச்சி என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு 1க்கு 1000 தடவை யோசிச்சு அந்த மாப்பிள்ளை பையன் எப்படி, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அம்புட்டியும் விசாரிச்சு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு போனா எவனோ ஒருத்தன் வந்து உன் கழுத்துல தாலியை கட்டுவான். அவன் மேல நான் கோவப்படக்கூடாது. சரிதா, தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்து போச்சு. 2 பேத்தையும் சேர்த்து வாழ வைக்கலாம்னு நினைக்கும் போது எலெக்ஷன்ல என்னையே எதிர்த்து நின்று ஊருக்குள்ள அவமானப்படுத்துவான். அவன் மேல நான் கோவப்படக்கூடாது. ஏதா நான் தெரியாம தான் கேட்கறேன். நான் என்ன சாமியாரா இல்ல முனிவரா? சாதாரண மனுஷன் தானே. எனக்கு கோபம் வரும்ல. அந்த கோபத்துல 4 வார்த்தை தெரியாம பேசி போட்டேன். ஆனா என்னைக்கு அந்த அழகர் பையில உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னையோ அன்னைக்கே என் ஒட்டுமொத்த கோபத்தையும் தூக்கி போட்டுப்புட்டு என் ரோசத்தை எல்லாம் செருப்ப கழட்டுற மாதிரி கழட்டி போட்டுட்டு என் மனசு முழுக்க இருந்த பகையெல்லாம் தூக்கி எறிஞ்சு புட்டு மாப்பிள்ளன்னு வாய் நிறைய கூப்பிட தானே செஞ்சேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தானே நான் இதை செஞ்சேன். ஆனா இந்த மாப்பிள்ளை அம்புட்டியும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பழி வாங்கினார்னா என்னத்த அர்த்தம்? உனக்கும் பவிக்கும் அம்மா இல்லாம பண்ணிட்டான், எனக்கு என் பொண்டாட்டி இல்லாம பண்ணிட்டான். இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட முடியாதுப்பா. நான் அதுக்கு இருக்கேன். என்ன மீறி அவன் அப்படி பண்ணிடுவானா? எனக்கு என்னைக்குமே நீ தான்ப்பா முக்கியம். அதுக்கப்புறம் தான் எவனா இருந்தாலும். அந்த கடவுளே வந்து உன் பக்கத்துல நின்று யார் வேணும்னு கேட்டா எனக்கு அப்பாதான் வேணும்னு கடவுள்கிட்டயே சொல்லுவேன்ப்பா. அப்படிப்பட்ட உன்னை நான் தலகுனியவும் விட மாட்டேன், கவலைப்படவும் விட மாட்டேன்ப்பா. என்ன அந்த வீட்டுல வேலைன்னு கேட்டேன். நான் அங்க போனா உனக்கு என்ன வந்துச்சு? என்னடி உங்க அப்பா என் அத்தை மனசை கலைக்க சொன்னானா? மனசு கலைக்கிறத பத்தி நீ பேசுற. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல எங்க குடும்பத்துக்குள்ள வந்து எங்க அப்பா அம்மாவே பிரிச்சுட்டு இருக்க. ஆமா, அவங்கள பிரிக்கிறதுக்கு நீ யாரு? உன் புருஷன்டி. எது? உன் தம்பி எவ்வளையோ லவ் பண்ணி சாக போறேன்னு சொல்லி என் வாழ்க்கைய கெடுத்து என்ன கடத்திட்டு போய் தாலி கட்டினதா? அந்த உத்தம புருஷனா நீ? இப்ப எதுக்கு முடிஞ்ச விஷயத்த பேசிட்டு இருக்கற? எதுவுமே இன்னும் முடியல. இனிமேதான் எல்லாம் ஆரம்பிக்க போகுது.
சரி இப்போ என்ன பண்ண போற நீ கோப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கத்தி எடுத்து கொல்ல போறியா இல்ல நான் தூங்கிட்டு இருக்கும்போது கல் எடுத்து என் மண்டையில போட போறியா அப்படியெல்லாம் செஞ்சா நீதான் உடனே செத்துருவியே. உன்னை அப்படியெல்லாம் சாகடிக்க மாட்டேன். என் அப்பா அம்மாவை பிரிச்சதுக்கு உன்னை அவ்வளவு ஈஸியா விடுற ஐடியாலலாம் இல்ல. அம்மா பிரிச்சான்னு கோப்ப என்ன பண்ணா தெரியுமாடி உனக்கு? அவரு என்ன வேணா பண்ணட்டும், அதுக்குன்னு நீ இப்படி பண்ணுவியா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து என் அம்மா அப்பாக்கு எவ்வளவோ சண்டை வந்திருக்கு. ஆனா ஒரு நாள் கூட என் அம்மா வீட்டை விட்டு போனதே இல்ல. ஆனா நீ பேசின பேச்செல்லாம் நம்பி என் அம்மா எதிர்த்த வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாரு, முதல்ல இந்த விஷயத்தை நான் எதுக்கு பண்ண ஏது பண்ணேன்னு கேட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். நீ 1000 காரணம் சொல்லிக்கோ, என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. என்ன பாக்குற? அந்த பொம்பளையால என் அப்பாக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஒப்பனால எனக்கும் ஆதிக்கு நடுவுல பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையாடி? எனக்கு உனக்கு திரும்ப திரும்ப சண்டை ஆயிட்டு இருக்கு, அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையாடி? உனக்கு பாரதிக்கு நடுவுல இத்தனை பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே மறந்தாடி பேசிக்கிற நீ. நான் எதையும் மறக்கல. நீ சொல்ற மாதிரி அவர் ஸ்வேதாக்கு வேணும்னு கால் பண்ணி வர வச்சிருக்கட்டும். அதுக்காக என் அப்பா இன்னொரு பொண்டாட்டிய வச்சிருக்காருன்னு எல்லாரையும் நீ நம்ப வைப்பியா? நீ பாரு ஆண்டால, நீ பிரச்சனையை மட்டும் தாண்டி பாத்துட்டு இருக்க, அதனால நடக்க போற நல்லதை பார்க்க மாட்டேங்கிற. இல்ல புரியல, ஒரு பிரச்சனைல இருந்து எப்படி நல்லது நடக்கும்? திருப்பி திருப்பி பிரச்சனை தான் பிறக்கும். என் கல்யாணம் நின்னு எனக்கு நீ தாலி கட்டின பாத்தியா? அப்ப கூட என் அப்பா வீட்டுக்குள்ள உட்காந்து நான் பார்த்ததே இல்லடா. அவர் எப்படி அவமானப்படுத்தி உட்கார வச்சுட்டல. நீ பாரு, அந்த ஆள் பண்ணதுக்கெல்லாம் நான் பண்ணதெல்லாம் ரொம்ப கம்மிடு. அப்போ அவர் வேணும்னே பழிவாங்க தான் செஞ்சேன்னு நீ ஒத்துக்கிற? ஒப்பனுக்கு பொண்டாட்டி நான் என்ன குடும்பம் நான் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டே. இது எல்லாத்துக்கு மேல உனக்கு என்ன நடக்குதுன்றது புரிய வைக்கிறதுக்காக. அவருக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நீ என்ன உன் வாழ்க்கையில வாழ்ந்து கிழிச்சிட்ட? அவர் இப்படி சொல்ற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ முதல்ல வாழ்ந்தியா ஒழுங்கா? என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி ஏதோ டிராமா பண்ணி தானே இந்த வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்க. நீ பாரு, ஒப்பனுக்கு பண்ணான்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். உன்னை ஏமாத்தினா உன்கிட்ட நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சரியா? இங்க பாரு, நான் உன்னை காதலிக்கிறதுனால தான் இத்தனை நாள் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. இவர் அப்படியே காதல் மண்ண அப்படியே உருகி உருகி லவ் பண்ணி தள்ளிட்டார். நீ உண்மையாவே என்ன லவ் பண்ணிருந்தா நான் கஷ்டப்படுற மாதிரி நீ எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரா? இவ்ளோ பேசுறல நீ. எனக்கு அப்பாவை எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. என்ன நீ நிஜமாவே லவ் பண்ணிருந்தேன்னா என் அப்பாவை இப்படிதான் கஷ்டப்படுத்துவியா நீ? இப்போ உனக்கு என்னடே? நான் எது பண்ணாலும் தப்பு, உங்க அப்பா பண்ணா சரி, அதானே உனக்கு? ஆமா, எனக்கு என் அப்பா என்ன செஞ்சாலும் கரெக்ட் தான். அவர் கொலையே செஞ்சாலுமே நான் நம்புவேன். அப்போ உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லடே. நீ போ, உங்க அப்பனுக்கு போய் கொம்பு சீவி விடு. அந்த ஆளுக்கு போய் அந்த ஆள் கிட்ட சொல்லு போ. ஊர்ல இன்னும் நிறைய குடும்பம் இருக்கு, எல்லாத்தையும் உட்காந்து பிரிச்சு விட சொல்லு போ. அந்த ஆள் அதை சரியா பண்ணுவான்ல. இந்த பாரு, நீ பாத்தியா என் அப்பா குடும்பத்தை தான் பிரிச்சுட்டு இருந்தாருன்னு? அப்ப ஆதி வீட்டுல நடந்தது பேர் என்னடி? பைத்தியக்காரி மாதிரி திருப்பி திருப்பி அதே கேட்டு இருக்கிறேன். கண்ணு முன்னாடி தான் நடக்குது. அவங்க 2 பேரும் என்ன சூழ்நிலையில இருந்தான்னு தெரியும் தானே உனக்கு? இந்த நேரத்துல தான் உங்க அப்பனுக்கு சுவேதம் என்ன பேச வைக்க. சரியா என்ன நடந்துச்சு உனக்கே தெரியும். நான் உன்கிட்ட 100 தடவை சொல்லிட்டேன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அதெல்லாம் உண்மை இல்லடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.